குடும்ப விஷயமாக ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்குது. அதே போல செவ்வாயும் சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்குது. இது வந்து குடும்ப விஷயங்களுக்குள்ள ஏதோ ஒரு சம்திங் ஒரு பிரச்சனையை உள்ள வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறதுனால அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குன்னு காட்டுது. இந்த ஜாதகத்தை அடிப்படையில் இவங்க சொந்த தொழில் பண்ணுவாங்க. இன்கேஸ் இந்த வீடு விற்கிறது நான் எப்பன்னு சொல்றேன். இந்த வீடு வித்ததுக்கு அப்புறமா ஏதாச்சும் லேண்டோ வீடோ டாக்குமெண்டோ பண்றதா இருந்தா உங்க பேர்ல பண்ணாதீங்க. பண்ணுனீங்கன்னா திருப்பி அந்த வீட்டையோ இடத்தையோ ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்துக்கு ஏதாச்சும் ஒரு அவசரத்துக்கு வித்துக்கிட்டே இருக்கிற மாதிரி விற்கிறதும் ஒழுங்கா விற்காது. நம்மளுக்கு தேவைப்படுறப்ப கையில காசு இல்லாத மாதிரி ஆக்கி விடுறதுனால தயவு செய்து இனிமேல் உங்கள் பேரில் சொத்து வாங்காதீங்க. இந்த பொண்ணு ஜாதகத்தை வச்சு பார்க்குறப்ப இது வழக்குகளில் போய் நிற்கும். இது வந்து மரபு ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைன்றதுனால கொஞ்சம் உடம்பு பிரச்சனையாகவும் வந்து இந்த ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு இருக்கும். இந்த பொண்ணு கொஞ்சம் கர்ப்பப்பை சார்ந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. சொல்லிக் கொடுக்கறது டெக்ஸ்டைலு, வீடு கட்டி கொடுக்கக்கூடிய தொழில்கள் இதெல்லாம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் லாயர் சம்பந்தமான ஒருத்தர் வழியாக ஒரு உதவி கிடைக்கும். அந்த லாயர்கிட்ட கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் அந்த அவர் வழியாக பெரிய அளவில் பிரச்சனை வரப்போகுதுன்றதை காட்டுது. பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மதியம் 3 மணிக்கு லைவ் ப்ரோக்ராம் லைவ்ல வந்து உங்களுடைய ஜாதக படங்கள் கேட்பதற்காக தயாரிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் சின்ன டெக்னிக்கல் எரர், ஒரு சின்ன எரர் வந்ததுனால இந்த நிகழ்ச்சியை இப்போ இந்த டயத்தில் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் இன்று நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி கமெண்ட்டில் வந்தது, ஃபோன் பண்ணுறதை நாங்கள் வந்து ஒரு ரெக்கார்டட் ப்ரோக்ராமாக போட்டு இன்றைக்கே நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். கூடிய விரைவில் கண்டிப்பாக லைவ் ப்ரோக்ராமும் ஒன்று சந்திப்போம். தொடர்ந்து நம்ம வியூவர்ஸுடைய கேள்விகளை நம்ம தொடர்ந்து கேட்கலாம். ஹலோ, வணக்கம். என் பேர் மகேஸ்வரி, மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். ஓகே, உங்களோட பிறந்த தேதி சொல்லுங்க. 16/6/1982 சார். 16/6/1982. ஆமாங்க சார். என்ன பிரச்சனை சொல்லுங்க. குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை. அதாங்க ராஜேஸ்வரி அவங்க, நீங்க புதன்கிழமை பிறந்திருக்கீங்க, 42 வயசு 3 மாசம் ஆச்சு, ரேவதி நட்சத்திரம், மீனராசி. உங்க ஜாதகத்துல சனின்ற கிரகம் வந்து வக்ரமா இருக்கு. அது செவ்வாயோட சேர்ந்து இருக்கு. அப்ப செவ்வாயோட சேர்ந்த எந்த கிரகம் சனியோட சேர்ந்து வக்ரமானாலும் குடும்ப உறவுகள்ல கண்டிப்பாக சிக்கலை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சில நேரத்தில் வந்து கணவருடைய நடத்தைகள் சம்பந்தமான குழப்பங்கள் அல்லது உங்களுடைய பேரை கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இப்போ கோச்சாரத்திலையும் சில கிரக நிலைகள் சரியில்லாத போக்கில் போய்கிட்டு இருக்குங்க. இது வந்து சரியாகிறதுக்கு இன்னொரு 6-7 மாதம் எடுத்துக்கும். இந்த 6-7 மாதம் கழிச்சு சின்ன மாற்றங்கள் கிடைக்கும். நீங்கள் இதை லீகலாக எங்கேயும் கொண்டு போயிடாதீங்க. பஞ்சாயத்து லீகல் உட்கார வச்சு பேச்சுவார்த்தை பண்ணுறது இப்படிலாம் கொண்டு போனீங்கன்னா உங்களுடைய நடத்தை, உங்களுடைய நடவடிக்கை சம்பந்தமான விஷயத்தையுமே அசிங்கப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை யாராச்சும் கமுக்கமாக வச்சு யாராச்சும் வச்சு பேசி கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது நல்லது. இந்த ஒரு 6-7 மாதம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் சூழல்கள் மாறுது. உங்கள் ஜாதத்தில் சனி வக்ரம், அதுக்கு அடுத்த ராசியில் குரு வக்ரம், இது ரெண்டும் சேர்ந்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கை கெடுத்துருக்குது. இருந்தாலும் அரசு உத்தியோகம், சொந்த தொழில், இது வழியாகலாம் வருமானங்கள் இருக்குது. உங்கள் ஜாதத்தில் உங்களுக்கு பெண் குழந்தை இருந்தால் பெண் குழந்தையினுடைய உடல் நலத்திலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்க வேண்டிய டைமாக இருக்குது. இருந்தாலும் ஒரு 6 மாதம் காத்துருங்க. அடுத்த வருஷம் 3ஆவது மாதத்துக்கு அப்புறமா சின்ன மாற்றங்கள் வந்துடும். நான் சொல்கிற மாதிரி இதை எதையும் லீகலாக கொண்டு போய் மாட்டிக்காதீங்க. எதாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை பண்ணி கொண்டு போகிறது நல்லது. இப்போ கொஞ்சம் மோசமான நேரமாக போயிட்டு இருக்குமா, கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இது பிரச்சனைகள் 6 மாதத்துக்கு அப்புறமா முடிவுக்கு வந்துடும். நல்ல விஷயம். நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்களோட பெயர் சொல்லுங்க. மதுரையிலிருந்து சந்திரசேகரன் பேசுறேன். மதுரையிலிருந்து சந்திரசேகரன். உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்களேன். 9/11/1979. 4:40 AM அதிகாலை. 4:40 காலையில். வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கீங்க. 44 வயசு 10 மாசம் ஆச்சு. ஓகே, என்ன கேள்வி உங்களுக்கு? இடம் வந்து அருப்புக்கோட்டை. என்ன கேள்வி? நான் சொந்த வீடு வாசல் எப்போ வாங்குவேன்? சொந்த வீடு வாசல் எப்போது அமையும்? சொந்த தொழில் எப்போ ஆரம்பிச்சேன்? இந்த 2 கேள்வி. ஓகே, சரிங்க சார். இப்போ வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கீங்க, 44 வருஷம் 10 மாதம் ஆகுது, புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி. இந்த ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் வந்து சந்தியில் இருக்குது. அதனால வந்து யார்ட்டையும் கடன் வாங்குறது, கடன் வாங்கி தொழில் பண்ணுறது, ஷேரு ட்ரேடிங் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. கவனமாக இருங்க. உங்களுக்கு தொழில் ரீதியான பிரச்சனைகளும் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறதுனால அதில் ரொம்ப கவனமாக இருங்க. அதுபோல் உங்களுடைய பிஹேவியர் தொடர்பான அவப்பெயர்கள் ஏற்படலாம். குறிப்பாக வேற ஜாதி, வேற மதம், வேற இனம், வேற மொழி பேசக்கூடிய நபர்களால் உங்களுக்கு சில அவமானங்கள் ஏற்படலாம். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இந்த இடம் சார்ந்த விஷயங்கள், சொத்துக்கள் வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் வந்து அடுத்த ஆண்டு 8ஆவது மாதத்தில் ஒன்று இருக்குது. அதை பயன்படுத்துங்க. இருந்தாலும் அந்த லீகலாக உங்களுக்கு சில விஷயங்கள் லேண்டில் இருக்குன்றனால லேண்டு வாங்குறப்போ, லேண்டு விற்கிறப்போ எதை செஞ்சாலும் கொஞ்சம் லீகல் ஒப்பீனியன் எடுத்துக்கிறது, ஒரு லாயரை பார்த்தோ இல்லைனா அந்த லீகல் சம்பந்தமான நபர்களை கலந்தாலோசித்து நீங்கள் இடம் வாங்குவது நல்லது. குறிப்பாக யாரையும் நம்பி பணம் போடாதீங்க. உங்களுடைய ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்குன்னா, நீங்கள் யாரையும் நம்பி பணம் கொடுக்குறீங்க, அவங்க பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிடுவாங்க. அப்படின்றதுக்கு அந்த பணம் சம்பந்தமாக யாருக்கோ உதவி செய்ய போய் அது வழியாக வழக்குகள் வரலாம்.
கவனமா இருங்க. அதே போல அடுத்த ஆண்டு 2025 பாதிக்கு மேல் ஆரம்பிச்சு 26 பாதி வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன உடல் பிரச்சனைகள் வரலாம். குறிப்பாக ரத்தம் தொடர்பான ஏதாச்சும் ஒரு ஹீமோகுளோபின், பிரஷர், சுகர் இந்த மாதிரி பிரச்சனையும், இடுப்பெலும்பு மற்றும் கால் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் உடம்பு விஷயத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கங்க. மற்றபடி பெருசாக ஒன்றும் கவலை இல்லை. ஏன்னா குடும்பத்தில் அதே போல் உங்கள் குடும்பத்தில் வந்து அரசு உத்தியோகம், சொந்த தொழில் வழியான லாபங்கள் இருக்குன்றதுனால நீங்களும் ஒரு சுய தொழிலுக்கான முயற்சிகள் பண்ணலாம். ஒரு 12வது மாதத்துக்கு அப்புறமாவே உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 4 ஆண்டுகள் தொழில் ரீதியான முன்னேற்றம் இருக்குது. நன்றி, வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். உங்களோட பெயர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்களேன். என்னோட பெயர் வினோதினி. வினோதினி. கும்பகோணத்துல இருந்து பேசுறேன். ஓகே, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 4976. உங்களோட கேள்வி பதிவு பண்ணுங்க. என்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கம்மா. இவங்க கொடுத்த தேதி வந்து சனிக்கிழமை, 48 வருடம் 9 மாதம் ஆகுது. உத்திராட நட்சத்திரம், தனுசு ராசியில் பிறந்திருக்கிறாங்க. இந்த ஜாதகருக்கு வந்து இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்படிங்கிறது, செவ்வாய் என்ற கிரகம் கன்னி ராசியில் இருக்குது. இந்த செவ்வாய் கன்னி ராசியில் இருக்கிறது. அதுக்கப்புறமா வந்து சந்திரனுக்கு 9ல் சூரியன் இருக்கிறது. அதுக்கப்புறமா சூரியன் வந்து தனது ராசியில் இருக்கிறது. சனி தனது ராசியை பார்ப்பது. இந்த 3 விஷயங்கள் வந்து இவங்களுக்கு எப்பயுமே வேலை விஷயமாக, ஆளுமை விஷயமாக, அதுக்கப்புறம் குடும்ப விஷயமாக ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்குது. அதே போல் குரு செவ்வாயும் சுக்கிரனும் புதனும் சேர்ந்துருக்குது. இது வந்து குடும்ப விஷயங்களுக்குள்ள ஏதோ ஒரு சம்திங் ஒரு பிரச்சனையை உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறதுனால அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குன்னு காட்டுது. இந்த ஜாதகத்தை அடிப்படையில் இவங்க சொந்த தொழில் பண்ணுவாங்க. ஃபியூச்சரில் பணம், பொருளாதாரத்தில் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வருவாங்க. இவங்களுக்கு பிரச்சனைன்னா யாரையோ நம்பி இருக்கிறாங்க. குறிப்பாக வெங்கடேஷ், விஜயகுமார், மோகன், அதுக்கப்புறமா மலர்களுடைய பேர் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை நம்பியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சேகர் அப்படிங்கக்கூடிய பேர்களை நம்பி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நபர்களால் சில தொந்தரவுகள், ஏமாற்றங்கள் ஏற்படலான்றதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னும் ஒரு 7-8 மாதத்துக்கு அந்த கவனம் தேவை. இந்த வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் ஒரு பிப்ரவரி மாதத்தில் இவங்களுக்கு வருமானங்கள், தொழில் சம்பந்தமான விஷயங்கள் அதிகமாகும். ரொம்ப நாள் வராத பணம், ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கக்கூடிய பணம் இந்த ஒரு 11வது மாதத்துக்கு மேலே கேட்கும்போது 5 டிவா பிரிஞ்சு வரும் அந்த காசு அப்படின்னு சொல்லி காட்டுது. கண்டிப்பாக இவங்களுக்கு எதிர்காலம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். கொஞ்சம் ஆளுமையான ஆள், ஈகோவாக இருப்பாங்க. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். தான் பெரிய ஆள் அப்படிங்கக்கூடிய சில நேரங்களில் அந்த மாதிரி ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துறீங்க. அதை மட்டும் சரி பண்ணிக்கிட்டா போதும். மற்றபடி ஒரு பெருசாக சிக்கல்கள் இல்லை. இப்போ கொஞ்சம் உடம்பு விஷயமாக, குறிப்பாக கர்ப்பப்பை, தோல் சம்பந்தமான விஷயங்கள், அதுக்கப்புறமா ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வயிறு சம்பந்தமான விஷயங்களுக்கான அறுவை சிகிச்சைகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான மெடிசன் ஏதாச்சும் இருக்குது, இல்லைனா ஒரு மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கணும்னா எடுத்துக்கங்க. இப்போ மற்றபடி பெருசாக ஒன்றும் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பூர்வீகம் தொடர்பாக, பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான ஏதோ ஒரு கேள்விகள் இருக்குது. அந்த விஷயமும் 2026 ஒரு முடிவுக்கு வரும்னு காட்டுது. நன்றி, வணக்கம். அடுத்ததாக சதீஷ்குமார்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. டேட் ஆஃப் பர்த் 12/7/1993, சேலத்துலேருந்து. காலையில் 4:35க்கு பிறந்திருக்காரு. 1993 காலைல 4:35. ஆமாம், சரிங்க. சதீஷ் இல்லைங்களா? சதீஷ்குமார். ஓகே. வேலையும் தொடர்ந்து செய்ய முடியலை, தொழிலும் செய்ய முடியாத நிலையில் இருக்கேன். வருமானம் செலவாகிடுது, எப்படி பிழைப்போம் அப்படின்னே தெரியலன்னு கேட்டிருக்காரு. இவர் வந்து திங்கட்கிழமை பிறந்திருக்காரு. 31 வருஷம் 2 மாதம் ஆகுது. ரேவதி நட்சத்திரம், மீனராசி. இவருக்கு சந்திரன் மற்றும் புதன் இந்த 2 கிரகமும் சந்தியில் இருக்குது. புதன் மற்றும் சனி வந்து வக்ரமாக இருக்குது. எப்பயுமே சனி வக்ரமானா குறிப்பிட்டு அந்த 29 வயசுலேருந்து ஒரு 35 வயசு வரைக்கும் போராட்டம் இருக்குன்னு சொல்லி நம்ம வீடியோவில் நிறைய பேசியிருக்கிறோம். எனவே இன்னும் 2-2.5 வருஷத்துக்கு நீங்கள் காத்திருக்கணும். ஒன்று, உங்கள் ஜாதக அடிப்படையில் பார்க்குறப்ப சனிக்கு 5ல் சூரியன் இருக்குது, சனிக்கு 7ல் செவ்வாய் இருக்குது, சனிக்கு அடுத்த ராசியில் சந்திரன் இருக்குது. சந்திரனும் 29 டிகிரி விளிம்பில் இருக்குது. இங்கே குரு தனது ராசியை பார்க்குறது, குரு சந்திரன் இணைவு இருக்குது. அப்படிங்கிறதுனால வெளிநாடு தொடர்பான விஷயங்கள், உணவு சம்பந்தமான விஷயங்கள், லிக்யூடு, ஆயில், தண்ணி, கெமிக்கல், மருந்து, மாத்திரை, இந்த மாதிரி தொழில்கள் இதெல்லாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது. அதே போல் மார்க்கெட்டிங், மீடியா, அட்வர்டைஸ்மெண்ட்டு, இந்த மாதிரி ஒரு தொழிலோ அல்லது அழகு சம்பந்தமான, ஆடம்பர சம்பந்தமான ஏதோ ஒரு விளம்பரங்கள் சம்பந்தமான விஷயங்களோ உங்கள் ஜாதத்துக்கு நல்லபடியாக இருக்குது. அதே மாதிரி டெஸ்டிங் பண்ணக்கூடிய லெபார்டரிஸு, பிளட் பேங்க், இது மாதிரி சொல்கிறேன், டெஸ்டிங் பண்ணுறது. ஒரு நீங்கள் ஐடிக்குள்ளேயோ பேங்கிங்குள்ளேயோ போனீங்கன்னா வந்து கிராஸ் செக் பண்ணுறது, இந்த மாதிரி தொழில்களில் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. இந்த இன்னும் ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். அதன் பிறகு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி காட்டுதுங்க. இப்போ உங்களுக்கு வந்து முடி உதிர்தல் தொடர்பான பிரச்சனைகள், நரம்பு, தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் வந்து உங்கள் அப்பாவுடைய அன்பு உங்களுக்கு கம்மியாக தான் இருந்திருக்கு ஆரம்பத்தில் இருந்தும். உங்கள் குடும்பத்தில் யாரோ 2 திருமணம் பண்ணவங்க, இல்லைன்னா இடையிலேயே வந்து தன் உயிர் ஆபத்துகளால் சிக்கிக்கிட்டு கொஞ்சம் கர்ம காரியங்கள் வேகமாகவே நடந்தவங்க, இது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு காட்டுறதுனால நீங்களுமே இந்த தேவையில்லாத உறவுகளுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் அவப்பெயர்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குனால கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதையுமே வந்து தொடர்ந்து செய்ய தெரியல. உங்களுக்கு ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, கொஞ்ச நாள் கழிச்சுட்டு அடுத்ததுக்குள்ள போயிடுறீங்க. இப்படி மாறிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த டைலமோ
அந்த மூடு தான் வந்து உங்களுக்கு ஃபெயிலியரை கொடுக்குது. இது வந்து இப்போ முயற்சி செஞ்சாலும் மாறாது. ஏன்னா உங்களுக்கு விதி வந்து இன்னும் ஒரு 2-2.5 வருஷத்துக்கு பிரச்சனை இருக்குன்றதுனால இப்போ டெம்பரவரியான முன்னேற்றங்களும் தேவையான விஷயங்களும் கிடைக்கும். உங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் வெளிப்படுறதுக்கு இன்னும் ஒரு 2 வருஷம் ஆகும்னு காட்டுதுங்க. வெளிநாடு வேலைகளுக்கு முயற்சி செய்கிறதா இருந்தால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காட்டுது. கண்டிப்பாக நல்ல ஒரு சக்ஸஸ் வரக்கூடிய ஜாதகம். கொஞ்சம் உடம்பு குண்டாகும், அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. மற்றபடி பெருசாக கவலைப்பட தேவையில்லை. இந்த ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த ஒரு 10வது மாதம் வரை சின்ன சின்ன முன்னேற்றம் இருக்குது. ஆனால் கம்ப்ளீட்டாக சரியாகிறதுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் வரதுக்கு ஒரு 2 வருஷம் ஆயிரும் காட்டுது. உங்களுடைய 34 வயசு ஆரம்பத்துலேருந்து உங்களுடைய லைஃப் நல்லாயிருக்கும். ஹலோ, வணக்கம். வணக்கம். உங்களோட பெயர் சொல்லுங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. என் பேர் தீபக்ங்க. தீபக். டேட் ஆஃப் பர்த் வந்து 21/10/1987ங்க. 87. ஆமாங்க. காலையில 5 மணிங்க. காலையில் 5 மணி. என்ன விஷயமா கேட்கும்? சார், வேலை சரியா அமைய மாட்டேங்குதுங்க. வேலைக்கு சரியா போக முடியலைங்க. இது வரைக்கும் நிறைய பக்கம் வேலையில இருந்து மாறிட்டுங்க. இந்த தொழிலே எதுவுமே சரியா அமையல. ஒரு தொழில் அமைஞ்சதுங்க, அது வந்துட்டு வேற ஒருத்தர் அப்ப வந்து கேர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் குழப்பமாவே போயிட்டு இருக்குதுங்க. இப்போ ஏதாச்சும் பேசுனா கூட பதட்டமாவே இருக்குது. ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் நின்னா கூட கொஞ்சம் அதிகமான டென்ஷன்லயே இருக்குங்க. வேலையுமே எந்த இடத்துக்கு வேலை சரியா அமைய மாட்டேங்குதுங்க. திருமணம் நடந்துச்சா உங்களுக்கு? திருமண விஷயத்துல சிக்கல். திருமணம் ஆயிடுச்சுங்க. திருமணம் மாசமா இருக்காங்க. இப்பதான் ஆயிருக்குங்களா? தீபக் புதன்கிழமை பிறந்திருக்காரு. 36 வருஷம் 10 மாசம் ஆச்சு. அஸ்த நட்சத்திரம், கன்னியா ராசி. இவர் ஜாதகத்துல சூரியன் என்ற கிரகம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. சூரியனோட புதன் வக்ரமாய் சேர்ந்திருக்கிறதுனால இவருக்கு பவர்ஃபுல்லான கிரகம் சூரியன்றதுனால கண்டிப்பாக இவர் வந்து ஒரு சொந்த தொழிலில் தான் வியாபிப்பார் அப்படின்னு இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய புதன் வக்ரமானதுனால இவருடைய தொழில் நிலைமையை கெடுத்திருக்கு. இந்த 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 விஷயம் வந்து ஜெனட்டிக்காகவே உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்நுண்ணியத்தையும் கெடுக்கும். அப்போ இவருக்கு வந்து 36 வயசுங்கிறப்ப இப்போ தான் குழந்தை பிறக்கிறதுக்காக அந்த ப்ராசஸில் இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப கொஞ்சம் டிலே மேரேஜ் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதே போல் கொஞ்சம் குடும்பத்தில் யாருக்கோ ஒருத்தங்களுக்கு ஹார்ட் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கோளாறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. இந்த ஜாதகத்துக்கு தந்தையுடைய அன்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்ற அமைப்பு இருக்குது. இவர் ஜாதகத்தில் வண்டி வாகனங்கள், அதுக்கப்புறமா உணவு சம்பந்தமான விஷயங்கள், இந்த டெக்ஸ்டைலு, பணத்தை வைத்து தொழில் செய்யக்கூடிய பண்புகள் இதெல்லாம் இருக்குது. இவருக்குமே வந்து இந்த வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் ஒரு ஏப்ரல் மே அந்த ரேஞ்சிலேருந்து கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆரம்பிக்கும். இருந்தாலும் இந்த ஒரு வரக்கூடிய ஒரு 8 மாதத்துக்கு டெம்பரரியாக மூவ் பண்ணுறதுக்கு சில முன்னேற்றங்கள் கிடைச்சாலும் கூட கம்ப்ளீட்டாக சரியாகிறதுக்கு அடுத்த வருஷம் ஏப்ரல் மே ஆயிரும். கண்டிப்பாக இவருக்கு நேரம் நல்லா தாங்க இருக்குது. கொஞ்சம் காசு பண விஷயங்களை ஷேர் ட்ரேடிங்கில் போடக்கூடாது, பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணக்கூடாது. ஆனால் கண்டிப்பாக உங்கள் ஜாதத்துக்கு இப்போ சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகமோ இல்லைன்னா அரசு வழியான ஏதோ ஒரு ஆர்டர் எடுத்து செய்யக்கூடிய வேலையோ இருக்குது. கட்டிடங்கள் கட்டுறது சம்பந்தமான சில வேலைகள் நீங்கள் செய்வீங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்டைலு, ஒரு விஷயத்தை மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி தொழில்களும் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். வேறு ஜாதிக்காரங்க வழியாக, வேறு மதத்துக்காரங்க வழியாக நிறைய நன்மைகள் நடக்கும். கண்டிப்பாக இந்த ஜாதகர் ஒரு நல்ல சக்ஸஸான ஒரு நேமை வந்து இவங்க பெற்றோர்கள் இவங்க குடும்பத்தில் எடுத்து கண்டிப்பாக நல்ல ஒரு பெரிய நிலைமையில் இருப்பாருன்னு காட்டுதுங்க. குடும்ப உறவுகளில் கொஞ்சம் கவனமாக போகணும். அடுத்த வருஷம் குடும்ப உறவுகளில் சில சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குங்க. நன்றி, வணக்கம். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். உங்களோட பெயர், எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க சார்? வணக்கம் சார். என்னோட பேர் சங்கரமூர்த்தி. உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. மூர்த்தி. 23/6. 23/6. 1979. 79. 1979. சார். என்ன சம்பந்தமா இப்போ கேள்விகள் கேட்க போறீங்க? சார், பிறந்த நேரம் வந்து 12:57 AM. ஓகே. உங்களோட கேள்வி. வீடு விற்பனை வந்து வீடு பிறந்த ஊர் வந்து அருப்புக்கோட்டை சார். வீடு விற்பனை பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிறேன். விற்பனைக்கு வந்திருக்கு, அதை விற்கலான்னு நீங்க ட்ரை பண்றீங்க? என்னுடைய வீடு வந்து ஒரு வருஷமா விற்பனை மட்டும் முயற்சி பண்றேன். விற்பனை ஆகல. இப்போது விற்பனை ஆகும் கேட்கிறேன். வணக்கங்க. 23/6/1979 12:05 AM. இவர் சனிக்கிழமை பிறந்திருக்காரு. 45 வயசு 2 மாதம், மிருகசீரிஷ நட்சத்திரம், ரிஷபராசி, சங்கரமூர்த்தி. இவர் வந்து தன்னுடைய வீடு விற்பனைக்கு இருக்குது, ஆனால் அது இன்னும் விற்க மாட்டேது அப்படிங்கக்கூடிய கேள்வி கேட்டிருக்காரு. இது எதுக்கு கேட்டார்? நம்ம இப்போ பொதுவாகவே வந்து நம்மளோட இன்னும் கேள்விலாம் கேட்க தேவையில்லை, ஜாதத்தில் இருக்கிறத பேச போகிறோம். இது ஒரு ஃபார்மாலிட்டிஸ்ன்றதுனால ஒருத்தருடைய பிறந்த தேதி கேட்டு அவருக்கு கேள்வியும் கேட்குறாங்க, அவ்வளோதானே தவிர ஒரு ஜாதகத்தில் புதன் என்ற கிரகம் சந்தியில் இருந்தால், இந்த ஜாதகத்தில் புதன் சந்தியில் இருக்குது, மீதி எந்த கிரகமும் சந்தியிலையோ எதுலேயுமே இல்லை, புதன் சந்தியில் இருக்கிறதுனால இவருக்கு லேண்டு சம்பந்தமான பிரச்சனை எப்பயுமே இருக்குன்றதை காட்டுது. ஒருவேளை இன்கேஸ் இந்த வீடு விற்கிறது நான் எப்போன்னு சொல்கிறேன், இந்த வீடு விற்றதுக்கு அப்புறமா ஏதாச்சும் லேண்டோ வீடோ டாக்குமெண்ட்டோ பண்ணுறதா இருந்தால் உங்கள் பேரில் பண்ணாதீங்க. பண்ணினீங்கன்னா திருப்பி அந்த வீட்டையோ இடத்தையோ ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்துக்கு ஏதாச்சும் ஒரு அவசரத்துக்கு விற்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த விற்கிறதும் ஒழுங்காக விற்காது. நம்மளுக்கு தேவைப்படுறப்ப கையில் காசு இல்லாத மாதிரி ஆக்கி விட்றதுனால தயவு செய்து இனிமேல் உங்கள் பேரில் சொத்து வாங்காதீங்க. வாங்குறதா இருந்தால் உங்கள் மனைவி பேர் பிள்ளை பேரை சேர்த்து போட்டு வாங்கிக்கோங்க, இதுதான் பெட்டர். சரி, இப்போ வந்து உங்களுக்கு கோச்சார கிரகங்களுடைய நிலை இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இந்த ஒரு 11வது மாதத்துக்கு மேலே
அந்த சொத்துக்கள் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த சொத்துக்கள் செட்டில் ஆகிறது மொத்தம் 4 பேமெண்ட்டாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்துக்கங்க, 4 பேமெண்ட்டாக வரும். இந்த பேமெண்ட்டை வாங்கி கொண்டு போய் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டை வாங்கி கொண்டு போய் நீங்கள் இன்னொரு இடம் வாங்குறதுக்கோ இன்னொரு வேலைக்கோ போட்டு ஒரு அட்வான்ஸ் மாதிரி போட்டு விட்டிங்கன்னா அந்த பேமெண்ட்டையும் உங்களால் கொடுக்க முடியாது, இந்த பேமெண்ட்டும் வராமல் மாட்டேங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுங்க. 4 பேமெண்ட்டாக வந்துச்சுனாலும் எல்லா பேமெண்ட்டையும் கம்ப்ளீட்டாக வாங்கிட்டு நீங்கள் அடுத்த ப்ராசஸ் போங்க. பாதி ஒரு பேமெண்ட்டை வாங்கினோடனே அவசரமாக ஓடி போய் திட்டம் போட்டதில் கொண்டு போய் பேமெண்ட் போட்டிங்கன்னா 2 காசு லாக் ஆகிக்கும், இங்கேயும் காசு வராது, நீங்கள் அங்கேயும் காசு கொடுக்க முடியாமல் மாட்டேங்கிங்க. கவனமாக இருங்க. இந்த ஜாதகத்தில் வந்து கொஞ்சம் தைராய்டு சம்மந்தமான இந்த ஃபிக்ஸு சம்மந்தமான பிரச்சனைகள், பல்லு சம்மந்தமான ஏதோ பல்லு கட்டுறது சம்மந்தமான பிரச்சனையும் காட்டுதுங்க. கொஞ்சம் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. மற்றபடி இப்போ ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. இந்த விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்துடுவீங்க. முருகனுடைய பேர் கொண்டவங்க, சரியா புரிஞ்சுங்க, முருகனுடைய பேர் கொண்டவங்க, ஜெய அப்படின்னு ஒரு பேர் கொண்டவங்க, ஜெயச்சந்திரன்ற பேர் கொண்டவங்க, வேலு அப்படிங்கிற பேர் கொண்டவங்க வழியாக இந்த லேண்டுகள் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி பிடிச்சிக்குங்க. நன்றி, வணக்கம். ஒரு நேயர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. பேர் வந்து பாலாஜி. 22/4/1994 11:45 PM. என்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? என்னோட மனைவிக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. குழந்தை பிறப்பு தாமதமாக இருக்குது. எப்போ சரியாகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே பாலாஜி, நிறைய தடவை கமெண்ட் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து உங்கள் ஜாதகத்தில் சார் வக்ரம் அப்படிங்கக்கூடிய ஸ்டேட்டஸ் வந்து குரு அப்படிங்கக்கூடிய கிரகம் வக்ரமாக இருக்குது. அந்த குரு வக்ரமானதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய பர்சனல் லைஃப், அப்புறமா அந்த திருமண பந்தங்கள், உங்களுடைய திருமணம் தொடர்பான உறவுகள் தொடர்பான முடிவுகளில் நீங்கள் எடுக்கக்கூடிய குழப்பமான முடிவுகள்னால படக்கூடிய துன்பம், இதெல்லாம் விவரித்து சொல்கிறது இந்த குரு. அந்த குரு வக்ரமாகி அதுக்கு குரு வக்ரமானாலே பின்னால் கட்டத்துக்கு போகும், 12வது இடத்துக்கு போகணும் லாஜிக் இருக்குது. அப்படி 12வது இடத்துக்கு போனோம்னா அங்கேருந்து 9ல் கேது இருக்குது, அதோட சுக்கிரனும் அங்கே இருக்கிறதுனால அந்த சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 1.25 டிகிரியில் இருக்குது. அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன், ராகு, கேது, புதன் இந்த 3-4 கிரகங்களும் 1.25 டிகிரி, 1.5 டிகிரி, 29 டிகிரி இந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து உங்களுடைய குடும்ப உறவுகளை தேவையில்லாமல் பிரித்து கூட விடுன்றதுனால இந்த ஒரு 1.25 வருஷத்துக்கு ரொம்ப கவனமாக கையாளணும். ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ரொம்ப அவசரப்பட்டு ஏதாச்சும் பேசிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது குடும்ப முறிவுகளுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னா, உங்களுடைய தந்தையுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கிறதுல கம்மியாக இருக்கும். இல்லைனா உங்கள் அப்பாவோட பிறந்தவங்க சின்ன வயசில் தவறிருக்கலாம் யாராச்சும் ஒருத்தவங்க. அப்படி இல்லாட்டினா அவங்களுக்கு யாருக்காச்சும் ஒரு குடும்பத்துக்குள்ளே பிரேக்கப் ஆகி 2 திருமணங்கள் ஆகிருக்கலாம் அப்படின்னு காட்டுது. அப்படி ஏதாச்சும் இருக்குதுன்னா நீங்களும் கவனமாக இருங்க. குடும்பத்தில் தேவையில்லாத முறிவுகள் ஏற்படலான்னு காட்டுது. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு வக்ரமாகி பின்னால் கன்னியா ராசிக்கு போச்சுன்னா அங்கேருந்து 7வது ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசியில் ஏற்கனவே செவ்வாயும் வந்து என்ன இருக்குது உட்காந்துருக்கு. செவ்வாயும் உட்காந்துருக்கக்கூடிய செவ்வாயோடு இருக்கக்கூடிய புதனும் சந்தியில் இருக்குது. புதன் எத்தனை இருக்குன்னா 29 டிகிரி இருக்குது. அப்போ உங்களுடைய சகோதர சகோதரிகள், அதுக்கப்புறமா வந்து தந்தை வழி, இது வழியாக எல்லாத்துலேயுமே வந்து என்ன இருக்குது 2 திருமண யோகங்கள், குடும்ப முறிவு யோகங்கள்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் 1.5 வருஷம் 1.25 வருஷத்துக்கு குடும்ப விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தை பிறப்பு சம்மந்தமாக சில விஷயங்கள் கேட்டிருக்கீங்க. இந்த 30 வயசு தான் ஆகுது, இருந்தாலும் வந்து உங்களுக்கு இந்த மொட்டாலிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த நீந்தி செல்லக்கூடிய தன்மையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. புதன் வந்து சந்தியில் இருக்கிறதுனால அது புதன் சூரியனோட போய் சேருது. அப்போ இந்த இல்லறங்கள் சம்மந்தமான ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துட்டு, ஏன்னா உங்கள் குடும்பத்திலே வந்து நீங்கள் சிங்கிள் பிள்ளையாக இருந்திருப்பீங்க, இல்லைனா உங்களுக்கும் அடுத்த குழந்தைகளில் 4-5 வயசு கேப் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் திருமணம் விஷயம் முடிஞ்சு குழந்தை பிறப்பு தாமதமாகணும். அப்படி தாமதமாகட்டினா ஒரு குழந்தை தான் பிறக்கும். இப்போ உங்களுக்கு தாமதம் ஆயிருக்குன்றப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய குழந்தைகள், ஒரு குழந்தைக்கு அடுத்து ஒரு 3 வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தை பிறக்கும். கண்டிப்பாக குழந்தை பேர் எல்லாமே நல்லா இருக்குது சார். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இந்த 1.5 வருஷத்தை மட்டும் கவனமாக இருங்க. இல்லைன்னா தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகள், குடும்ப முறிவுகள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. 1, யாருக்கும் பணம் கொடுத்து வாங்காதீங்க. சொந்த தொழில் அல்லது அரசு வழியான உத்தியோகங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு மாதிரி தண்ணி சம்மந்தமாக அல்லது சிமெண்ட் சம்மந்தமாக, லிக்யூடு சம்மந்தமான இந்த மாதிரி தொழில்கள் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய அமைப்புகள் ஜாதகத்தில் இருக்குது. தைரியமாக இருங்க. சில நேரத்தில் வந்து வேறு இடங்களுக்கு மாறி, வேறு ஊர்களுக்கு மாறி பிழைக்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் தூர தேசங்களுக்கு, தூர மாநிலங்களுக்கு போய் பொழப்பு நடத்துறீங்கன்னா நீங்கள் அங்கேயே ஸ்டாண்டர்டாக வாழ்றதுக்கான யோகங்கள் இருக்கிறனால அதில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு 35-36 வயசுக்கு மேலே வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க அப்படின்றதுனால இனிமேல் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய பேரை சொல்லி இந்த பிள்ளை என் பிள்ளை அப்படின்னு சொல்லி உங்கள் குடும்பத்தில் உங்கள் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்திலையும் சமூகத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவீங்க. உங்கள் பேரை சொன்னால் 4 பேருக்கு தெரிகிற அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. கவலைப்பட தேவையில்லை. இந்த குடும்ப விஷயத்தில் மறுபடியும் சொல்கிறதுக்கு காரணம்னா கொஞ்சம் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது ஜாதகம். அந்த பரிகாரங்களாலும் செய்ய முடியாது. ஒரு 1.5 வருஷம் அமைதியாக விட்டு கொடுத்து போகணும். அதுக்கப்புறமா நம்ம ஏன் வாழ்கிறோன்ற சிந்தனை அடிக்கடி மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அதை கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளே யாருக்கோ ஒருத்தங்களுக்கு கண்ணு இல்லைனா கர்ப்பப்பை இல்லைனா பல்லு சம்மந்தமான பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் இப்போ தேவைப்படும். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.
அடுத்து ஜெயபிரபா அப்படிங்கிறவங்க ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. சார், என்னோட சிஸ்டருக்கு கல்யாண வாழ்க்கை சரியில்லாமல் பிரிஞ்சு இருக்காங்க. இனிமேலும் இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 26/10/1984 8:15 பிறந்திருக்காங்க. இவங்க பிறந்திருக்கிறது வந்து வெள்ளிக்கிழமை பிறந்திருக்காங்க. 39 வயசு 10 மாதம் ஆச்சு. அனுச நட்சத்திரம், விருச்சிக ராசி. இந்த ஜாதத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு. இந்த குரு செவ்வாய் சேர்ந்தாலே வழக்குகள் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். ஒன்று சூரியன் புதன் சனி சேர்க்க, அதில் வந்து சனி உச்சம் சூரியன் நீசம். இந்த அமைப்புமே வந்து கொஞ்சம் ஜெனட்டிக்காக வரக்கூடிய பிரச்சனையை சொல்லக்கூடிய அமைப்பு. அதுக்கப்புறம் சந்திரன் கேது சுக்கிரன், இந்த 3. அப்போ என்னன்னா மொத்தம் 3 கட்டங்களில் 3 பேர் ஜாயிண்ட் ஆயிருக்கு. இது 3மே வந்து குடும்பத்தை கெடுக்கக்கூடிய அமைப்புன்றதுனால இந்த பிரச்சனை வந்து போன வருஷம் ஒரு பாதியிலிருந்தே இந்த பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இது வந்து வழக்குகள் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி காட்டுது. இப்போ உங்கள் வீட்டுக்கார ஜாதத்தையும் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜாதத்தை வச்சு பார்க்குறப்ப, இந்த பொண்ணு ஜாதத்தை வச்சு பார்க்குறப்ப இது வழக்குகளில் போய் நிற்கும். இது வந்து மரபு ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைன்றதுனால கொஞ்சம் உடம்பு பிரச்சனையாகவும் வந்து இந்த ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு இருக்கும். இந்த பொண்ணு கொஞ்சம் கர்ப்பப்பை சார்ந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. சொல்லி கொடுக்கறது, டெக்ஸ்டைலு, வீடு கட்டி கொடுக்கக்கூடிய தொழில்கள், இதெல்லாம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் லாயர் சம்பந்தமான ஒருத்தர் வழியாக இவருக்கு உதவி கிடைக்கும். அந்த லாயர்கிட்ட கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் அந்த அவர் வழியாக பெரிய அளவில் பிரச்சனை வரப்போகுதுன்றதை காட்டுது. கொஞ்சம் ஸ்ரீனிவாசன், நாராயணன்ற நபர்களை நம்பி அவங்கள நம்பி ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனையில முடிவு வரும். ஆனால் இந்த ஜாதத்தை பார்க்குறப்ப குடும்ப உறவுகள் அவளை சரியாக ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரியும், இது வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்றதும், இந்த விஷயங்கள் வந்து அடுத்த ஆண்டு நடக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுது. நன்றி, வணக்கம். ஃப்ராங்க் டேனியல் அப்படின்னு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஜூன் மாதம் 22 1989 வருடம் காலையில் 5:50 பிறந்திருக்காரு. மேரேஜ் அண்ட் ஐடி ஜாப் எப்படி இருக்கும் சார்? மேரேஜ் எப்படி இருக்கும், எனக்கு ஐடி ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதான் வந்துங்க, இவருக்கு 35 வருஷம் 2 மாதம் ஆகுது. திருவோண நட்சத்திரம், மகர ராசி. புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆயிருக்குங்க. புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை ஆனதுனால இவருக்கு வந்து இந்த குருவோட புதன் இருக்கு. அப்போ இவருக்கு 2 திருமணங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது ஒரு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு எண்டில் வந்து அந்த திருமணம் பிரேக்கப் ஆகிட்டு திருப்பி திருமணம் நடக்கும்னு காட்டுது. அந்த திருமண வாழ்க்கை கொஞ்சம் ஒரு மாதிரி தள்ளி தான் கொண்டு போகணும். காரணம்னா புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாக இருக்குது. அது குருவோட சேர்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை. இதுலேயும் அதே கதை தான். ஏன்னா சுக்கிரன் பரிவர்த்தனையான சுக்கிரன் வந்து சூரியனோட சேர்ந்துருக்குங்க. இவங்களுடைய பிள்ளைகள், சித்தப்பா, பெரியப்பா, இது மாதிரி ஜெனட்டிக்காகவே இந்த குடும்ப உறவுகளில் பிரச்சனை இருக்கக்கூடிய ஜாதகம். இவர் ஜாதகத்தில் வந்து ஐடி ஜாப் கேட்டிருக்காரு. சந்திரன் வந்து மகரத்தில் இருக்கனால ஐடி ஜாப் கிடைக்கும். ஒருவேளை இவர் வந்து ஆன்சைட் ஜாபுக்கு போனால் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகலாம். இந்த போன ஒரு 8 வருஷமாக இவருக்கு ஜாபில் வந்து நிம்மதியே இல்லைங்க. இவர் ஒரு நினைக்க அது ஒரு நடக்கின்ற மாதிரி ஒன்று ஆரம்பிக்கிறது, பாதியில் விட்டுட்டு வந்துடுறது, இப்படியே ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பார். இந்த வருஷம் ஒரு 10வது மாதம் 11வது மாதத்துக்கு அப்புறமாவே இவருக்கு வந்து ஒரு ஜாப் நல்லபடியாக கிடைக்கும். ஆன்சைட் ஜாப் போகலாம். ஆன்சைட் ஜாப் செஞ்சுக்கிட்டே வெளிநாடுகளிலேயே வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் போடுறதுக்கு முயற்சி எடுப்பார். அதே போல் ஜாப் ஒரு பக்கமாக போயிட்டு இருக்கும்போது பிஸ்னஸ் சம்மந்தமான ஒரு மூவ்மெண்ட்டு செய்வார். அந்த மூவ்மெண்ட் வந்து பிஸ்னஸ் சம்மந்தமான மூவ்மெண்ட்டில் பணம் சம்மந்தமான மூவ்மெண்ட்டு, அப்புறம் வந்து அழகு சம்மந்தமான, ஆடம்பர சம்மந்தமான விஷயங்களை விற்கிறது, வாங்குறது சம்மந்தமான விஷயங்கள் செய்கிறது, டாக்குமெண்டேஷன், ஆவணங்கள், வண்டி வாகனங்கள் தொடர்பான தொழில்களை செய்வீங்க. ஓரளவு ஜாதகம் நல்லா இருக்குது. குடும்ப விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஒருவேளை குடும்ப விஷயங்கள் பிரச்சனை அதிகமாக வரும்பொழுது நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுவீங்கன்னு காட்டுது ஜாதகம். அந்த மாறக்கூடிய இடம் வந்து ஒரு 6 அறிவுக்கு பக்கத்தில் அந்த இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமா அந்த குடும்ப பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் காட்டுது. அந்த டயத்தில் வந்து ஆனந்த், இசபெல்லா, பெல்ட்ரிங்ஸு, இந்த மாதிரி பேர்களை சந்திப்பீங்க. அதே மாதிரி ஒரு மாதிரி அழகு ஆபரணங்கள் தொடர்பான ஒரு பேராக இருக்குன்னு காட்டுதுங்க. அந்த பேர்களை சந்திச்சதுக்கு அப்புறமா அந்த பிரச்சனைகள் சரியாகவும் காட்டுது. ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது. யூரினரி ட்ராக் பிரச்சனைகள் இதில் கொஞ்சம் கவனம் வைக்கணும். அதே மாதிரி கண்ணு சம்பந்தமான விஷயங்களை கவனம் வைக்கணும்னு காட்டுது ஜாதகம். நன்றி, வணக்கம். இன்னொரு நம்பர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. பேர் வந்து தனபால். 4/8/1992 8:41 மணிக்கு மாலை. 3 வருட அரசு வேலை, IPS ஆக முயற்சிக்கிறேன், எப்போது கிடைக்கும், திருமணமும் எப்போது ஆகும்னு கேட்டிருக்காரு. ஓகே, இந்த ஜாதகர் வந்துங்க செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்காரு. 32 வருஷம் 1 மாதம் ஆகுது. சித்திர நட்சத்திரம், துலா ராசியில் பிறந்திருக்கிறாரு. நம்ம தொடர்ந்து எல்லா வீடியோக்குள்ளேயும் போடக்கூடிய சப்ஜெக்ட் தான், புதுசாக எதுவுமே வராது. எல்லா ஜாதியும் நம்ம இந்த வீடியோ இந்த நம்மளுடைய சேனலில் பேசியாச்சு. இந்த ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய டயத்தை ஜோசியர்கள் என்ன செய்வாங்க, இந்த ஜோசியம் தெரிஞ்சவங்க அப்படியே ஒரு சைடில் ஏதாச்சும் வச்சுக்கிட்டு நான் சொல்கிறக்கூடிய அந்த டேட்டையும் போட்டு பார்ப்பீங்க, இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது திருமணம் தடை தாமதமாக ரொம்ப டிலே ஆகிறதுக்கு காரணம் வந்து சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கிறது. இந்த ஜாதகத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து கடகராசியில் இருக்குது. அந்த கடகராசியில் இருக்கக்கூடிய சூரியன் புதனில் புதன் வக்ரமாக இருக்குது. அப்போ புதன் வக்ரமான உடனே வக்ரமான புதனுடன் சூரியன் இருப்பது சூரியனை பலப்படுத்தும். அப்போ கண்டிப்பாக அரசு உத்தியோகத்தில் பெரிய அளவில் போகக்கூடிய ஜாதகம். அதே டயத்தில் இவருக்கு குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால இவர் வந்து ஒரு விஷயத்தை ஒழுங்காக செய்கிறதில்ல.
இவர் ஏதாச்சும் ஒரு அரசு வேலை செஞ்சால் ஒன்று யூபிஎஸ்சி எழுதணும், அங்கேருந்து டிஎன்பிசி எழுதுறது, அப்புறம் யூபிஎஸ்சி ட்ரை பண்ணுறது, ஒன்று ஆரம்பிச்சு வச்சுட்டு பாதி விட்டுறது, இந்த மாதிரி குழப்பத்திலே இருக்கிறாரு. இவர் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு ஷெட்யூல் போட்டுக்கிட்டு பக்காவாக ஒரு கோச்சிங் சென்டரில் போய் ப்ராப்பராக படித்தாருன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவார். இவர் வந்து 2025 பாதிக்கு மேலே 26, 27 அந்த ரேஞ்சுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு அரசு உத்தியோகம் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது வந்து ஜெனட்டிக்காக சில பிரச்சனைகள் இருக்குது, கொஞ்சம் கவனிப்பு திறன், கண் கோளாறுகள், அப்புறமா ஸ்கின் அலர்ஜி, இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. கட்டி கொப்பளம் முதுகுத்தண்டு சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும் இவர். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆயுதங்கள் பேர் இருக்கவங்க வழியாக சில நன்மைகள் நடக்கலாம். உயரத்துல இருந்து எட்டி பார்க்கறது, இது மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாதுங்க. திடீர்னு தவறி விழுவதற்கு இவங்க குடும்பத்தில் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் யாரோ ஒருத்தவங்க ப்ரெஷர் மாத்திரையோ அல்லது நியூரோ சம்மந்தமான மாத்திரையோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அதை ஒழுங்காக சாப்பிட சொல்லுங்கள். இப்போ கொஞ்சம் இந்த வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் 2வது 3வது மாதம் வரும்போது குடும்பத்தில் வயசானவங்களுக்கு யாருக்காச்சும் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஜாதகருக்கே தந்தையுடைய அனுகூலம் சரியாக இல்லை. அதனால அப்பா இருந்தாருன்னா அப்பாவுக்கு பிரச்சனை வரலாம், இல்லைன்னா அப்பாவுக்கு இணையான நபர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுது. இந்த ஜாதகர் வந்து பண விஷயங்களில் பணம் கொடுத்து வாங்குறதுல கவனமாக இருக்கணும், சில நேரத்தில் பெரிய அளவில் லாஸை ஏற்படுத்தணும்னு காட்டுதுங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த திருமண விஷயங்கள் கொஞ்சம் வேலை கிடைச்சதுக்கப்புறம் பண்ணுறது நல்லது, அவசரப்பட தேவையில்லை. கண்டிப்பாக திருமண வாழ்க்கை வரக்கூடிய காலங்களில் நன்றாக இருக்கும். இன்னும் ஒரு வருஷம் கழித்து திருமணத்துக்கு போங்க. இப்போதைக்கு வேலை விஷயத்தில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் ஒரு பாதி தொடும்பொழுது இந்த திருமண விஷயங்கள் வேலை விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் வந்துடும். தைரியமாக அடுத்த கட்டத்துக்கு போகலாம். கவிதாங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, 3/7/2004 6:35 மாலை என்ன வேலை கிடைக்கும் எனக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2004ங்கிறப்ப 20 வயசாவது, உத்திராட நட்சத்திரம், தனுசு ராசி. இவங்களுக்கு வந்து சந்திரன் என்ற கிரகம் வந்து சந்தியில் இருக்குது. சந்திரன் குடிக்கக்கூடிய வேலை வந்து ஐடி, சொல்லிக் கொடுக்கக்கூடிய பணிகள், பேங்க் சம்பந்தமான பணிகள், இதெல்லாம் சூப்பராக இருக்குது. இவங்க வந்து வேறு நாடுகளுக்கு போயோ வெளிநாடுகளுக்கு போயோ ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா இங்கே இருந்தால் அரசு துறையோ அல்லது சொந்த தொழில் வழியாகவும் சைன் ஆவாங்க அப்படின்னு காட்டுது. புதனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால அதுக்கு 4ல் கேது, அதுக்கு 6ல் சந்திரன் அப்படின்னு இருக்கிறதுனால இது ஒரு பெரிய காம்பினேஷன். இது வந்து என்னென்னா இந்த 6, 5 நம்ம பார்க்குறது இல்லை, இருந்தாலும் கோச்சாரத்தில் சில காம்பினேஷன் வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அந்த புதன் செவ்வாய் சேர்க்கை இவங்களுக்கு வெங்கடேஷ் அப்படிங்கக்கூடிய பேர், அப்புறமா வந்து முருகனுடைய பேர் கொண்ட பேர், அதுக்கப்புறமா வந்து மோகன், கோபி, கௌதம் இப்படிங்கக்கூடிய பேர் வழியாக சில உதவிகள் கிடைக்கும் இந்த வேலை விஷயமா. கண்டிப்பாக வந்து வெளிநாடுகளுக்கு முயற்சி எடுக்கலாம், இங்கே இருந்தால் ஐடி கேர் எடுக்கக்கூடிய பணிகளுக்கு முயற்சி எடுக்கலாம். இது ரெண்டும் நல்லா இருக்குது. அப்புறமா சொல்லிக் கொடுக்கக்கூடிய பணிகளை சைடாக பண்ணலாம். கண்டிப்பாக அவங்க நல்லா வருவாங்க. இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் தாமதப்படுத்தி திருமணம் பண்ணுறது நல்லது. மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குது ஜாதகத்தில், தைரியமாக இருக்கலாம். நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. நேரலை அப்படின்னு தான் ஆரம்பித்தோம், சில தொழில்நுட்ப கோளாறுகளால் அதை தொடர்ந்து செய்ய முடியல. இருந்தாலும் அதை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக இந்த ஒரு ரெக்கார்டு ப்ரோக்ராம் போட்டு உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறோம். இருந்தாலும் அது விடுற மாதிரி இல்லை. அடுத்து கண்டிப்பாக கூடிய விரைவில் ஒரு 2 மடங்கு நேரலை நிகழ்ச்சி கொஞ்சம் அதிக நேரம் கொடுத்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பண்ணி கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கணும். இன்னைக்கு எல்லாரும் ஒத்துழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.